ஹே விடியஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் வந்து பார்க்க போறோம். இந்த பேக் வந்து உங்க ஸ்கின்னை பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு சன்னால வந்து அந்த சன் டேன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப அந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இது ரொம்பவே சிம்பிளான பேக்கும் கூட. வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நீங்க வந்து ஈஸியா நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்ப இந்த பேக்கை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து வீடியோல போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிபிகேஷன் வரும். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதுல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ராகி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த ராகி மாவு வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனும் பண்ணி கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்னை நல்லா சாஃப்டான பண்ணி கொடுக்கறதுக்கும் இந்த ராகி மாவு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட ஹாஃப் லெமன் வந்து எடுத்துக்கிறேன். ஒரு சிலருக்குலாம் வந்து லெமன் வந்து ஃபேஸ்ல போட்டா செட் ஆகாது. அப்படி லெமன் செட் ஆகாது எனக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து லெமனுக்கு பதிலா வந்து தக்காளி ஜூஸ் இல்லைன்னா கேரட் ஜூஸ் இந்த ரெண்டுல ஏதாவது நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டுமே வந்து இந்த லெமனுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க எடுக்கும் போது லெமன் போடும்போது என்ன ரிசல்ட் கிடைக்குதோ அதே ரிசல்ட்டா வந்து இந்த ரெண்டு ஜூஸும் நீங்க ஆட் பண்ணும்போது கிடைக்கும். ரெண்டு ஜூஸ்ல வந்து ஏதாவது ஒரு ஜூஸை மட்டும் நீங்க வந்து எடுத்துக்கோங்க. இப்ப இது கூட வந்து லெமன் ஆட் பண்ணியாச்சு. இப்ப லெமனுக்கு அப்புறம் நான் என்ன இன்கிரீடியன்ட் ஆட் பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு ஜூஸ் தான் வந்து ஆட் பண்ண போறேன். உருளைக்கிழங்க வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதோட ஜூஸை வந்து நீங்க இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பாயில் பண்ணி நீங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணும்போது இந்த உருளைக்கிழங்கோட எஃபெக்ட் வந்து இன்னும் நல்லாவே ரிசல்ட் வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட் இது கூட இன்னும் ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் வந்து ஆட் பண்ணணும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா பால் தான் வந்து ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு ஹாஃப் டம்ளர் அளவுக்கு வந்து இது கூட நீங்க வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க பால் ஆட் பண்றது வந்து காய்ச்சின பால் பச்சை பால்னு சொல்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பவுடர் வந்து கட்டி வந்து இருக்கக்கூடாது. அதனால வந்து கட்டி விழாம வந்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இன்னதை வந்து அப்படியே அடுப்புல கொண்டுட்டு போய் சிம்ல வச்சு நீங்க வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்க கிளற கிளற இந்த மாதிரி ஒரு கிரீமி டைப்புக்கு வந்து வரும். உங்களுக்கு ஒரு பேக் கன்சிஸ்டன்சிக்கு வந்து வரணும். அதாவது நீங்க ஃபேஸ்ல போடும்போது அது கீழே வந்து வடிஞ்சு விழக்கூடாது. அந்த அளவுக்கு வந்து நீங்க பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் வந்து நீங்க பாயில் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நல்லா கூல் டவுன் வந்து பண்ணிக்கோங்க. கூல் டவுன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பேக் ரெடி ஆயிரும் உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்றதுக்கு. இப்ப நான் வந்து அந்த பேக்கை ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்ப பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இப்ப இந்த பேக்கை வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். அண்ட் இந்த பேக்கோட பெனிஃபிட் என்னென்ன, இதை எவ்வளவு நேரம் ஃபேஸ்ல வச்சிருக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையுமே வந்து நான் வீடியோல வந்து சொல்லியிருக்கேன். மறக்காம ஃபுல் வீடியோவையும் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க. அப்பதான் அதோட பெனிஃபிட் என்னென்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கும் தெரியும். இப்போ வாங்க ஃபேஸ்ல இந்த பேக்கை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இப்ப பேக் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படிங்கறத வந்து பார்த்திருப்பீங்க. இந்த பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ற முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த பேக் நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும். இந்த பேக்கை நீங்க வந்து வீக்லி 2 டைம்ஸ் வந்து நீங்க அப்ளை பண்ணாலே போதும். உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு பிரைட்னிங்கும் கொடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த பேக்க வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த் ஆவது நீங்க வந்து கன்டினியூவா யூஸ் பண்ணி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களாலே ஃபீல் பண்ண முடியும். இந்த பேக்க வந்து என்னோட ஃபேஸ்லயே நான் வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பேக் வந்து இந்த மாதிரி கொஞ்சமா எடுத்து உங்க ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸுக்குன்னு இல்ல, உங்களோட ஃபுல் பாடிக்கும் வந்து நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணும்போது உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கொடுக்கும். நல்ல ரிசல்ட்டும் உங்களுக்கு வந்து கண்கூடாவே தெரிய ஆரம்பிக்கும். உங்க ஃபேஸ்ல அண்ட் பாடியில எல்லாம் வந்து எங்கேயாவது ஹெவியான பிக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல எல்லாம் வந்து இந்த பேக்கை வந்து நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணுங்க. நான் அப்ளை பண்ணும்போதும் அந்த பிக்மெண்டேஷன் எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேக்ல வந்து நம்ம மெயினா என்ன ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா ராகி தான் ஆட் பண்ணிருக்கோம். ராகி வந்து உங்க ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். உங்க ஸ்கின்ல வந்து எங்கேயாவது பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்னை வந்து நல்லா ஈவனா மாத்தி கொடுக்கறதுக்கு
இந்த ராகி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது கூட நெக்ஸ்ட் வந்து நம்ம மில்க் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். மில்க் வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிடும். அது மட்டும் இல்லாம உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் இதெல்லாம் ரிலீஸ் பண்ணி குடுக்குறோம். அண்ட் ஸ்கின்ல இருக்கிற அந்த ட்ரைனஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா சாஃப்ட்டாவும் வச்சுக்கிறதுக்கு இந்த மில்க் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இது கூட வந்து உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம். உருளைக்கிழங்கு வந்து உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்கும். உங்க ஸ்கின்ல இருக்கிற அந்த விடாப்பிடியான கருந்திட்டுக்களை எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் இந்த உருளைக்கிழங்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இது கூட வந்து என்ன ஆட் பண்ணிருக்கோம் பாத்தீங்கன்னா, லெமன் வந்து நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஒரு சிலருக்கு வந்து லெமன் வந்து ஒத்துக்காது. லெமன் ஒத்துக்காதுங்கிறவங்க வந்து லெமனுக்கு பதிலா டொமேட்டோ அந்த மாதிரி கூட நீங்க ஆல்டர்னேட்டிவா எடுத்துக்கோங்க. லெமனும் கூட உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கிளியரா மாத்தி குடுக்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இந்த பேக்க வந்து உங்க ஃபேஸ்ல அண்ட் பாடிலயும் வந்து எல்லா இடத்துலயும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் மட்டும் அப்படியே ட்ரை ஆக விட்டுருங்க. இப்ப என்னோட ஃபேஸ்க்கும் அண்ட் கழுத்துக்கும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து நான் அப்படியே ட்ரை ஆக விட்டுற போறேன். ட்ரை ஆனதுக்கப்புறம் என்னோட ஃபேஸையும் அண்ட் நெக்கையும் நான் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நான் ஃபேஸ்ல அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா? அந்த பேக் வந்து நல்லா ட்ரை ஆயிருச்சு. எந்த அளவுக்கு ட்ரை ஆகும்னா, நீங்க உங்க கைய வச்சு தொட்டு பார்க்கும்போது, உங்க கையில வந்து அந்த பேக் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ஆகுனதுக்கு அப்புறமா, இந்த மாரி தண்ணி வச்சு வந்து நீங்க வெட் பண்ணிக்கோங்க. அப்பதான் வந்து நீங்க பேக்க ரிமூவ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்மூத்தனாவும் வரும். ஈஸியாவும் இருக்கும். உங்க ஸ்கின்னும் வந்து எந்த டேமேஜும் ஆகாது. ஃபர்ஸ்ட்டு நீங்க தண்ணிய வச்சு அப்ளை பண்ணிட்டு, ஒரு மசாஜ் மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃபேஸ ஃபுல்லா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்ப என்னோட ஃபேஸ வந்து நான் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னோட ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு டிஃபரன்ஸ் வந்து தெரியுது. இந்த பேக்க வந்து நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணணும். ரெகுலரா யூஸ் பண்ணும்போது மட்டும் தான் உங்க ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து கிடைக்கும். உங்க ஸ்கின்னோட டோன வந்து இம்ப்ரூவ் பண்ணி குடுக்கும். அதே நேரத்துல உங்க ஸ்கின்ல ஏதாவது சன்டேன் இந்த மாரி என்ன ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும், அந்த ப்ராப்ளம்ஸையுமே கிளியர் பண்ணி உங்க ஸ்கின்ன வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி குடுக்குறதுக்கும் இந்த பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த பேக்க வந்து ரெகுலரா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி என்னோட கமெண்ட்லயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும், மறக்காம நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களோட ரெகுலர் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். See you next video. Take care. Bye bye.